மனவாட்டியும் வா என்கிறார்கள். வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபையை பார்த்து ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு இருக்கு. அப்போ சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அப்படிதான் பைபிளே முடியுது பாருங்களேன். அதோட பைபிள் முடிஞ்சிடும். 22ஆம் அதிகாரத்தோடு கூட முடிவடைகிறது. அப்போ சபையினுடைய நோக்கம் என்னவென்றால், மணவாளனை பார்த்து வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம், வா என்று அழைக்கிற சுபாவம் அந்த சபைக்கு இருக்கணும். இன்னைக்கு நாம சபை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வசனத்தை கேட்டு பாருங்க. வா, சபை என்னை பார்த்து என்னன்னு சொல்லணுமா? வான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். இயேசுவே நீங்கள் வாங்கப்பா, நாங்கள் உங்களோட கூட வரோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நான் இயேசுவை உண்மையாய் கூப்பிடுகிற சபையாக இருந்திருக்கிறோம். இயேசுவே நேரடியாக சொல்கிறாரு, சபையினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. என்னை பார்த்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறார், வான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஆனால் எத்தனை பேர் நாம் வா என்கிறதான அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம்? இயேசுவை பார்த்து என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறீங்களா? இயேசுவே வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது. நான் நேரடி தான் சொல்கிறேன், இருக்காது. நம்ம எப்போ இயேசுவை பார்த்து கடைசியாக வாங்க ஆண்டவரே, எப்போ வருவீர் இயேசுவே? இப்போ சாரணவரஜம்மா சொல்கிறாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. எத்தனை பேர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேடுகிறோம், கூப்பிட்டுருக்குறோம். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இயேசுவை பார்த்து வான்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வான்னு சொல்லியிருக்கிறோமா? வான்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஆயத்தம், அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கா? முதல்ல இன்றைக்கி நம்ம இயேசுவை வான்னு சொல்கிறதே கிடையாது. லாஸ்ட்டாக எத்தனை தடவை, எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசுவை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் வான்னு சொல்லலை? வான்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் பாருங்கள். வெளிநாட்டில் கணவர் வேலை செய்வார். நிறைய கணவர்கள் வெளிநாட்டில், சவுதி அரேபியாவில், அங்கே இங்கே பல நாட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ கணவர் அங்கே வந்து, நானும் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் தான். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கணவர்கள். ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அல்லது அங்கே இருக்கிற பிரச்சனை அல்லது மனைவி பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சில கணவர்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசும்போது மனைவி கிட்ட சொல்லுவாங்க, பேசாமல் நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க முடியல, என்ன செய்யலாம், ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான மனைவிகள் இருக்கிறாங்க, சரியா? 2 வகையான மனைவிகள். ஒரு வகையான மனைவி என்ன சொல்லுவாங்க, வந்துருங்கப்பா, நான் எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கூழோ கஞ்சியோ நம்ம சேர்ந்து குடிப்போம், இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ இப்போ தான் நம்ம கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடெல்லாம் கட்டிடலாம், பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போது ஏன் இவங்க இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கணவர் சொல்லுவார், நாங்களாம் ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்போம், பேச்சுலர்ஸ் மாதிரி இருப்போம்ல கல்யாணம் ஆனாலும். அப்போது அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மனைவி இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் அவங்க வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவர் அங்கேருந்து வருவதை விட கணவர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரிகிறது. நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்னைக்கு ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறதை விட இயேசுகிட்டேருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. இயேசுகிட்டேருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசுகிட்டேருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை வேணும், பேரப்பிள்ளை வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? இப்படி அடுத்து 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 தேவைகளோடு கூட சபை மாறிடுச்சு. சபையினுடைய நோக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது சர்ச் அப்படின்னு கேட்டால், இயேசு வரும் அளவும் அவருக்காக காத்திருப்பதற்கு, எதிர்பார்த்திருப்பதற்கு. அதை தவிர சபை இன்னைக்கு எல்லாம் செய்யுது. சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஆனால் காத்திருக்கிற அனுபவம் மட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு மணவாளன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தப்படுவார். ஆனால் இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? வான்னு சொல்கிறக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அவரை எதிர்பார்த்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதானா? இல்லை. அவர் ஏன் அந்த வான்னு சொல்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்கிறாருன்னா,
உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். வாசப்படியில் நின்று கதவை தட்டும் பொழுது மணவாட்டி சொல்றா, சபை சொல்லுது, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திறப்பேன் அப்படின்னு சொல்லி அவ பேசிக்கிட்டே இருக்கா. நானோ நித்திரை பண்ணினால் நீ இருதயமோ விழித்திருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறா. இப்படி ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்துச்சு. அவர் வந்து நின்னாரு, அவங்க யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பேசி பேசி பார்க்குறாரு, 3.5 வருஷம் பேசுகிறார் நின்று. அவனால் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல, போயிட்டார் திரும்பி. அதான் வசனம் சொல்லுது, கதவை தட்டுகிற நேசர் போய்விட்டார்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போயிட்டாரு. இப்போ ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு பதிலாக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் சர்ச்சை. புதிய ஏற்பாட்டு சபை செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? அவனை விட நம்ம மோசம். அவங்ககிட்ட வாசப்படியில் கதவை தட்டினாராம். இப்போ புதிய ஏற்பாட்டில் சபையை பார்த்து சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இங்கேயும் தட்டத்தான் செய்கிறாரு, அங்கேயும் தட்டத்தான் செஞ்சார். என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது யூதர்களுக்கும் நமக்கும், இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும். இன்னைக்கு நாம இதெல்லாம் மறந்துட்டு சபை என்பது எப்படி ஆயிடுச்சு? பிளஸிங் சென்டர், ஆசீர்வாத மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? டெலிவரன்ஸ் சென்டர், விடுதலை மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? ஹீலிங் சென்டர், சுகமளிக்கிற மையம். எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே நல்ல வார்த்தை ஒன்று சொன்னார் அவர், அழகாக இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மிங் சென்டர். சபை சுகமளிக்கிற இடம் இல்லை, விடுதலையாக்குகிற இடம் இல்லை, ஆசீர்வாத மையம் அல்ல. இது மறுரூபமாக்குற இடம், மணவாளனுக்கென்று காத்திருக்க வைக்கக்கூடிய இடம், இயேசுவை எதிர்பார்க்க வைக்கிற இடம். அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா, விடுதலை கிடையாதா, எங்களுக்கு சுகமளிக்கிறது கிடையாதா? அதெல்லாம் இதில் ஒரு பேக்கேஜ். நீங்கள் மறுரூபமாகும் போது இதெல்லாம் தானாய் நடக்கும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதெல்லாம் சும்மாவே தந்துட்டு போவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யோசித்து பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கு போனீங்கன்னா யாருமே சும்மா சாப்பாடு போடாமல் அனுப்புறதில்ல, சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கே தெரியுது, ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரு டீயை கொடுக்கணும், ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தோணுதில்ல. அவருக்கு தெரியாத அந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு எதுவும் தரணுமா தர வேணாமான்னு. நம்முடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? சபையிலே உட்காந்துருக்கிறோம், இயேசுவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற கூட்டம் யார்? இன்னைக்கு இங்கே இருக்கிற காரியங்கள், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவா இருப்பாரானால் பூமியில் நடக்க வேண்டிய காரியங்கள் மொத்தத்தையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கொண்டு தைரியமாக 5 வருஷம் உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்தானே இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஓட்டை போட்டுவிட்டு 5 வருஷம் கவர்மெண்ட் என்ன செய்யும்? அது பார்த்துக்குதோ பார்த்துக்கலையோ ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கீங்கல்ல. நைட் நிம்மதியாக தூங்குறீங்கல்ல, காலையில் தண்ணி வரும், காலையில் பால் வரும், அரசாங்கம் பார்த்துக்கும், மழை பெஞ்சா வெள்ளை தண்ணி அவங்க எடுத்து விட்டுருவாங்க, கேட்குறோம்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஒரு 5 வருஷம் இருக்கிற அரசாங்கத்தின் மேலே உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குமானால், நித்திய அரசாங்கத்தை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? இன்னைக்கு நமக்கு என்ன, இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலே தான் ஆசை. அவரை வான்னு கூப்பிட்றதில்ல, அவரே வரனாலும் இவன் வேணான்னுறான். அப்படியானால் நம்ம என்னைக்கு இயேசுவை பார்த்து வான்னு சொல்ல போகிறோம்? கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, வான்னு. ஒரு நாளாவது வான்னு சொன்னீங்களா? ஆனால் ஒரு நாளும் இருதயம் நிறைந்து இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிட்ற அனுபவம் இல்லை. சபை அதை மறந்துடுச்சு. சபை உருவாக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். ஒரே நோக்கம், இயேசு வரும்போது போவது. அவர் எப்போ வருவார் தெரியாது, எப்போ வேணாலும் வருவார். நான் இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, எல்லாம் வேண்டும், எல்லாமே நடக்குது, அதுபாடு நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனால் என்னுடைய ஆயத்தம் எப்பொழுதுமே கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இருந்து கொண்டே இருக்கும். எப்போ அவர் கதவை தட்டுற அனுபவமே எனக்கு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், ஏன் அவர் கதவை தட்டுறது அவ்வளோ விஷயமாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், வான்னு சொல்லணுன்றாருன்னா, உங்களை ஒருத்தர் கூப்பிட்டுருக்குறாங்க, கூப்பிட்டுட்டு பாஸ்டர் இன்றைக்கி சாப்பிட வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை உங்களை கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு போனால், கதவு பூட்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்பக்கம் 7:30 மணிக்கு வரீங்கன்னு இருக்காங்க, போகும்போது கதவு சாத்தி இருந்தாலும் நமக்கு எப்படிவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா வர சொல்லியிருக்காங்க, கதவை தர, பெல் அடிக்கிறோம், திறக்கவே இல்லை, என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், திறக்கலை. அதுவே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். வரன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதவை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வான்னு சொல்ல போது அவங்க எப்படி இருக்கணும்? நம்மளை வரவேற்கிறதுக்கு காத்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. பல நேரங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அழைக்கிறவர்கள் நம்மை காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகம் முழுக்க சர்ச் இருக்குது, உலகம் முழுக்க ஆத்மா இருக்குது. எத்தனை ஆத்மா இயேசுக்கு காத்திருக்குது? எத்தனை பேர் உலகத்துக்கு பின்னால் காத்திருக்கிறது? இயேசு வரேன்னு சொன்னால் கூட போகிறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இல்லை. மைண்டு ஃபுல்லாக இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எதிர்காலத்தில் அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேலையில் ப்ரொமோஷன் வேணும், அது இப்படி ஏதோ ஒன்று பிசாசு அழகாக மைண்டில் போட்டு விட்டான், பிஸி ஆக்கி விட்டான். அதனுடைய விளைவு என்ன? எந்த சர்ச்சும் இப்போ காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே இல்லை. எல்லா ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட், 10 வருஷ ப்ராஜெக்ட், 15 வருஷ ப்ராஜெக்ட்,
2030க்குள் 2040க்குள் இயேசு சொல்றாரு. பைபிள் சொல்லுது, நாளைக்கு வரேன்னு சொன்னாலே கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லி தான் சொல்லணுமாமா. அப்படிதானே சொல்லுது பைபிள். கர்த்தருக்கு சித்தமானால் தான். இன்னைக்கு 30 வருஷம் பிளான், 50 வருஷம் பிளான். அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள்னு. இப்போ அவர் உலகத்தார் காண்றாங்களோ இல்லையோ, நம்மால் பெரிய கனவுல இருக்காங்க. அதை செய்யணும், இதை செய்யணும். இப்பவும் சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ அதை செய்யாமல் அவர் விட போகிறதே கிடையாது. ஏன்னா அது இன்னைக்கு நேற்று போடப்பட்டதெல்லாம் கிடையாது. உலக தோற்றம் முதல் உங்களை தெரிந்து கொண்டார்னு வசனம் சொல்லுது. தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னமோ இன்னைக்கு நேற்று அவர் பிளான் போட போறாரு. 5 ஆண்டு கால திட்டம்லாம் ஆண்டவட்டே கிடையாது. அதாவது 5000 ஆண்டு கால திட்டம். உலக தோற்றம் போதே போட்டு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் நாம் செய்ய வேண்டிய பார்ட் என்னன்னு, இந்த பார்ட்டெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ என்னைக்காவது நீங்கள் அந்த டிரைவருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறீங்களா? அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மளோட நம்பிக்கை என்ன? அந்த ஆள் கொண்டு போய் காலையில் திருச்சியில் நம்மளை சேர்த்துருவார். நம்ம பானு தூங்குறோம், எவரோ ஒருத்தர் எழுப்புறாரு, திருச்சி வந்துருச்சு. அதை விட நிம்மதியாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த டிரைவரை விட மேலாய் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு மொத்த டென்ஷனையும் போட்டுக்கிட்டு அப்படியே நாம என்னை எதிர்பார்த்து காத்தோம் இயேசுவை. எத்தனை சபை காத்திருக்கிறது சொல்லுங்க? மணவாட்டி சபை மட்டும் காத்திருக்கோம்.